நம்ம மொபைலில் இருந்து பிசிக்கு எப்படி வயர் மூலமாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, அதாவது பிளேயர் ஆடியோ, கேம் ஆடியோ, நம்ம ஆடியோ எல்லாம் சேர்ந்து எப்படி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த 8 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். நம்ம வந்து ஓபிஎஸ் ஸ்டூடியோ அப்படிங்கிறத இந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோமில் போயிருக்கணும். கூகுள் க்ரோமில் போயிட்டு ஓபிஎஸ் ஸ்டூடியோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வர ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயே ஓபிஎஸ் ஸ்டூடியோன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா விண்டோஸு, மேக்ஓஎஸ், லினக்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம விண்டோஸ்னால கம்ப்யூட்டர்னால விண்டோஸை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்படி செலக்ட் பண்ணால் இங்கே டவுன்லோட் ஆகும். டவுன்லோடாக அன்வெரிஃபைல் மாதிரி காமிக்கும். நீங்கள் டவுன்லோட் அன்வெரிஃபை பண்ணி கொடுத்துங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப் தான். இப்போ டவுன்லோட் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணி அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இன்ஸ்டால் ஆனோடனே இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஃபோன் ஸ்க்ரீனை வந்து மிரர் பண்ணுறதுக்கு மிரரிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். ஃபோன் ஸ்க்ரீனை பிசியில் மிரர் பண்ணுறதுக்கு, தெரிய வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கு SCR-CPY அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் க்ரோமில் போயிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கிட்டப்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் காமிக்கும். அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போங்க. கீழே லாஸ்ட்டில் இது மாதிரி தான் வரும். லாஸ்ட்டில் அப்படியே கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டு இதெல்லாம் வரும். அப்புறம் லாஸ்ட்டில் கெட் த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இடையில இருக்கும். லினக்ஸு, விண்டோஸு, மேக்ஓஎஸ். நம்ம வந்து விண்டோஸ்னால விண்டோஸ் தான் செலக்ட் பண்ணணும். அதை விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டால்னு சொல்லிட்டு 2 இது காமிக்கும், 32 பிட்டு 64 பிட்டு. நம்ம வந்து 64 பிட்னால 64 பிட்டை டவுன்லோட் பண்ணிக்குவோம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆயிரும். அதை தூக்கிட்டு வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கிறேன். நான் டெஸ்க்டாப்பில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஃபைல் உள்ளே காமிக்கும். அந்த ஃபோல்டரில் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். அதை நம்ம ரன் பண்ணணும். இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா யூஎஸ்பி டெதரிங் ஆன் பண்ணணும். யூஎஸ்பி டீபக்கிங்கை ஆன் பண்ணணும். அதுக்கு மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் ஃபோன் போயிட்டு MIUI வெர்ஷன், நான் வந்து ரெட்மினால் MIUI வெர்ஷனை ஒரு 10 தடவை கிளிக் பண்ணால் டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் ஆயிரும். அதில் அடிஷனல் செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்களா? இப்போ இது மாதிரி கேட்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம கொடுத்தாகணும். ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இது ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். யூஎஸ்பி டீபக்கிங்கை நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. நம்ம மிரர் ஃபோனோட ஸ்க்ரீனை பிசியில் மிரர் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபோனை வந்து யூஎஸ்பி கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டு யூஎஸ்பி கேபிளில் பிசியில் சொருகிடணும். நாங்கள் பார்த்துங்க, எல்லாத்தையும் தெளிவாகவே காட்டுறேன். யூஎஸ்பி முன்னாடி சொல்லிக்கிட்டேன், ஃபோனை ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேரை ஆன் பண்ணுங்கள். ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைன்னா சும்மா ரன் பண்ணாலே போதும். நான் வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுக்குறேன். இது மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து இங்கே யூஎஸ்பி கேபிள் மூலமாக இங்கே மிரர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ ஸ்பீடில் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு துளி கூட டிலே இருக்காது. டிலே இல்லாமல் சும்மா இன்ஸ்டண்ட்டாக மிரர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ட்ரு அமௌண்ட்டு போடுறேன். எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு துளி கூட டிலே இருக்காது. செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு தடவை கூட அமௌண்ட் போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சிங்கிள் டிலே கூட இருக்காது. இப்போ வந்து ஃபோனோ ஸ்க்ரீன் இது பண்ணியாச்சு. ஓபிஎஸ் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேரில் எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இது இருக்கும். அதில் போயிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோன் ஸ்க்ரீன் சொல்லிட்டு குயிக் ஓகே கொடுத்துட்டு இங்கே நம்ம ஃபோன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோன் ஸ்க்ரீன் வந்துடும். ஹர்சர் எனக்கு தேவையில்லை, மவுஸோட ஹர்சர் எனக்கு தெரிய தேவையில்லைனால ஓகே கொடுத்துக்கிறேன். அதை அன்சிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதை நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் இல்லைங்கன்னா இதை கொஞ்சம் பிடிச்சி அந்த சாப்புகளில் இருக்கல அதை பிடிச்சி இழுத்தா போதும், ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும்.
இப்போ நம்ம ஃபோன் ஸ்க்ரீனை பிசியில் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேரில் தெரிய வச்சாச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து செட்டிங்ஸில் போயிட்டு எனக்கு இந்த லைவ் வேணாம், எனக்கு போர்ட்ரைட் லைவ் வேணும், வெர்டிகல் லைவ் வேணும்னா இதில் போயிட்டு நான் 1080x1920 அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபுல் லைவில் வந்து ஷார்ட்ஸ் லைவுக்கு மாறிடும். நான் கீழே கொடுக்குறேன் என்னென்ன ஃபுல் லைவ்னா எத்தனை வைக்கணும், ஷார்ட்ஸ் லைவ்னா எத்தனை வைக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபுல் லைவ் போடுறீங்கன்னா ஃபுல் லைவ் போடுங்க, ஷார்ட்ஸ் லைவ் போடணுன்னா ஷார்ட்ஸ் லைவ் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் லைவ் தான் ஷார்ட்ஸ் லைவ் தான் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து நான் வந்து ஓவர் லைவ் ஒன்று வச்சுருக்கேன். அதை இது பண்ணுறதுக்காக நான் ஓவர் லைவ் மீடியாவில் போயிட்டு ஓவர் லைவ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அது கீழே இருக்கிறனால மேலே தூக்கி வைக்கிறேன். மேலே தூக்கி வச்சோடனையும் இது நம்ம கேம் மொபைல் ஸ்க்ரீனை அந்த மேலே தூக்கி வச்சுட்டு கரெக்டான அளவில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, அது வந்து லூப்புன்னு கொடுத்துக்கோங்க. லூப்புன்னு கொடுத்தோம்னா அந்த 30 செகண்ட் வீடியோ திரும்பி லூப் ஆகிட்டு நம்ம ஓவர்லேயே திரும்பி ரன் ஆகிட்டே இருக்கும். அடுத்து கனெக்டிங் வயர்ஸ் ஃபார் கேப்சர் ஆடியோ. நம்ம கேமில் உள்ளே பேசுகிறவங்க ஆடியோ இதெல்லாம் நமக்கு தேவை. அதனால் நமக்கு 3 விதமான கேபிள் தேவை. ஒன்று ஆடியோ ஸ்ப்ளிட்ரு, ஆஸ் கேபிள், அப்புறம் ஹெட்ஃபோன் ஒன்று. 3 இது தேவை நம்மளுக்கு. இப்போ வந்து ஆஸ் கேபிள் எடுத்துகிட்டு போய் பிசிக்கு பின்னாடி இருக்க லைன் இன்னு இல்லைன்னா எல் என் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு அது காமிக்க முடியலனால கரெக்டாக அந்த லைன் இன்னு இல்லைன்னா எல் இன்னு இருக்கும், அதில் சொருவிடுங்க. இன்னொரு இதை வந்து ஆடியோ ஸ்ப்ளிட்டரில் ஒரு இதில் அது ஆக்ஸ் கேபிளும் ஒரு இதில் ஹெட்ஃபோனும் சொருவிடுங்க. ஹெட்ஃபோன் மூலமாக டீம்மேட் பேசுகிறது கேம் ஆடியோ தான் நமக்கு கேட்கும். இன்னொரு இது மூலமாக ஆடியோ வந்து பிசிக்கு போயிடும் நமக்கு. இப்படி சொல்லிட்டிங்கன்னா நம்ம கேம் ஆடியோ பிசிலேயும் மிரர் ஆரம்பிச்சோம், நமக்கும் கேட்கும். அதுக்கடுத்து கேம் ஆடியோ டீம் பிளேயர் ஆடியோ எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் பார்ப்போம். ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் ஆடியோ இன்புட் கேப்சரில் போயிட்டு நம்ம கேம் அண்டு டீம் பிளேயர் ஆடியோ அதெல்லாம் நம்ம கேட்கணும். அதனால் கேம் அண்ட் டீம் பிளேயர் ஆடியோன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது எதுலன்னு கேட்கும். அதுலேருந்து நம்ம வந்து பின்னாடி லைன் இன்னில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஹெட்ஃபோனை. அதில் வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம கேமோட ஆடியோ இங்கே மிரர் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியும் அந்த பச்சை கலரில் போயிட்டு வர்றது. இன்னொன்று வந்து என்னோடய ஆடியோ நான் அங்கே லைவில் கேட்கணும். அதுக்காக இன்னொரு லைன் ஆடியோ இன்புட் கொடுத்துட்டு நான் பிசியில் ஒரு ஹெட்ஃபோன் சொருகி வச்சுருக்கேன். அந்த தான் நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன் என்னோடய ஆடியோ கேட்குறதுக்காக. இதில் வந்து ரெப்போ கேமிங் ஹெட்செட்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்செட் நான் சொருகி வச்சுருக்கேன். அதை நான் மைக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நான் பேசுகிறது இங்கே கீழே கேட்க ஆரம்பிச்சிச்சு. எமௌண்ட் போடுறது கேம் ஆடியோ நம்ம கேப்சர் ஆரம்பிச்சு. உங்களுக்கே தெரியும் கேம் ஆடியோ போகிறது அந்த நான் உங்களுக்காக காமிக்கிறேன். கேம் ஆடியோ எப்படி கேட்குதுன்னு ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். டீம்மேட் ஆடியோ எப்படி கேட்கணும்னு நான் ஒரு கிளிப்பு போட்டு விடுறேன், பாருங்கள். லைவில் எப்படி கேட்குது போட்டோம்ல நான் படிச்சேன். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம லைவை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இது திரும்பி ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் அதே தான். ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் போயிட்டு இங்கே சைடில் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் இருக்கலாம், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லைவ் போக ஆரம்பிச்சிடும். சைடில் கமெண்ட் செக்ஷன் இருக்கும். எங்கிட்ட எவ்வளோ லைவ் எப்படி போகுது, எக்ஸலண்ட்டாக போகுதா இல்லை குட்டாக போகுதா இல்லை லைவ் போக மாட்டேங்குதான்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் எல்கட்டோ இது மாதிரிலாம் நிறைய பாசு செலவு பண்ணி அது கனெக்ட் ஆகாமல் லைவ் போடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மெத்தட் மூலமாக நம்ம ஈஸியாக வந்து லைவ் ஒரு 100 ரூபீஸ் பட்ஜெட்லேயே நம்ம பிசி இருந்தால் மட்டும் போதும். ஒரு 100 ரூபீஸ் பட்ஜெட்லேயே நம்ம லைவ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு தேவையானது ஆடியோ ஸ்ப்ளிட்டர், அது ஒரு 30 ரூபா வரும். ஆக்ஸ் கேபிள் அது ஒரு 50 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா வரும். அவ்வளோதான். அப்புறம் நமக்கு ஒரு ஹெட்ஃபோனு, அப்புறம் பிசி இருந்தால் மட்டும் போதும். இதுன்னா அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.